நாளிலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் நாங்களுடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். இது தியானிக்க இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களோட இடைப்படுவீராக, எங்களோட பேசுவீராக. ஆவியானவர் தாமே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் அந்த சத்தியத்தை கைக்குள்ள உதவி செய்யுங்க. உமக்கென்று நாங்கள் கனி தருகிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். என்ன அது? ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே என் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. எத்தனை மாதம் இருந்தது? 3 மாதங்கள் இருந்தது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா, உடன்படிக்கை பெட்டி நம் வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி வீட்டிலே வாசமா இருக்கும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆசீர்வதித்தே தீருவார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பிரியம் என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியமா இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்களோட உடன்படிக்கை பெட்டி கூடவே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோட கூட இருந்தபடினாலே எத்தனையோ சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எழும்பின பொழுது கூட என் தேவனாகிய கர்த்தர் அவர்களோட தாபரித்து அவர்களுக்கு வெற்றியை அவர்களுக்கு தந்தார். மோவாபிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாம் தீர்க்கதரிசியை காசு கொடுத்து வரவழைத்த பொழுது பொருளாசையை காட்டி அப்படியே வரவழைச்சிட்டான். எப்படியாவது தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை சபிக்கட்டும் என்று சொல்லி அவன் அந்தோனமான ஒரு தந்திரத்தை கையாண்டான். ஆனா நடந்தது என்ன? எந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை அவன் கூலி கொடுத்து அவன் கொண்டு வந்தானோ, யாரை சபிப்பதற்காக? தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்காக கொண்டு வந்தானோ, அவனால் செய்ய முடியவில்லை. அதே தீர்க்கதரிசியாக என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சென்றது என்ன? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோட கூட இருந்தபடினால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய கர்த்தர் அவர்களோட வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் நமக்கு வாசிக்கலாமா? என்னாகமம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்,
அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யார் சொல்றா? பிலேயாம் தீர்க்கதரிசி. யாரை குறித்து சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். அதுல ஒரு ரீசன் சொல்ற பாருங்க. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜா அவர்களோடு கூட இருக்கிறபடினாலே, தேவனாகிய கர்த்தர் அவர்களோட வாசம் பண்ணுகிறபடினாலே என்ன இருக்கிறது? அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் பிலேயாம் தீர்க்கதரிசி மீண்டும் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிற பிரியமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப நான் அவருடைய உடன்படிக்கை பெட்டி நம் வாழ்க்கையில, நம் வீட்டில இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓபேதேதோம் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஒரு லேவியன். இப்படிப்பட்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா இப்போ ராஜாவாக வீற்றிருக்கிறார். ராஜாவை வீற்றிருக்கும் போது அவருக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி இப்ப யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. சவுலின் நாட்கள்ல அதை மறந்துட்டாங்க. அப்போ தாவீதுக்கு ஆசை, உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்துல கொண்டு வந்துடணும், தான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி என்ன செஞ்சார்னா, எல்லா சபை மூப்பர்களையும் வரவழைத்தார், எல்லா பிரபுக்களை வரவழைத்தார். எப்படி கொண்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ண உடனே நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க. தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வரதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம்? நல்ல ஜோடிக்கப்பட்ட ஒரு ரதத்தை தயார் பண்ணி அதுல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இப்போ யாரெல்லாம் கூட இருக்க அந்த பிளான் பண்ணும்போது லேவியர்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த லேவியர்கள் தாவீதுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கவில்லை. அதனால ராஜா தன்னுடைய இஷ்ட பிரகாரமாக, அதாவது தன்னுடைய தேவன் மேல வைத்திருந்த அன்புதான், அன்பினால தான் எப்படி விரும்பினாரோ அந்த நம்ம நல்ல அழகான வண்டியில கொண்டு வர்றாரு பாருங்க. இப்படி அவர் கொண்டு வரும்போது கவனிங்க, இவங்க எந்த வீட்டுல இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, அபினதாவின் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வராங்க. இந்த அபினதாவின் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரும்போது புது ரதம், அந்த புது ரதத்துல வச்சுட்டு எடுத்துட்டு வராங்க. இந்த பெட்டி ரதத்துல வைக்கப்பட்டது. இதோ இந்த வண்டியோட யாரு கூட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஊசா இருக்கிறாரு, அகியோ இருக்கிறாரு. இந்த ஊசா, இந்த அகியோ இவங்க அபினதாவின் குமாரர்கள். இவர்கள் லேவியர்கள். இதை நான் மறந்துடக்கூடாது. லேவியர்களுக்கு பிரமாணம் நல்லா தெரியும். எப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், எப்படிலாம் அதை கொண்டு வரணும்லாம் நல்லா தெரியும். ஆனா இந்த ஊசாவானாலும் சரி, அகியோவானாலும் சரி, தாவீதுக்கு எந்த விதமான ஆலோசனையும் கொடுக்கல. அவர்கள் பிரமாணத்தை அறிந்திருந்தும் அதை சொல்லாமல் தாவீதின் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. இப்ப கொண்டு வரும்போது என்ன ஆச்சு? வழியில கொண்டிருக்குது. அது எங்க வரைக்கும் வந்துச்சு? கீதோனின் களம் மட்டும் வந்துச்சு. அந்த களம் மட்டும் வந்த போது மாடுகள் என்ன செய்ய, அந்த இடறினபடினால அந்த பெட்டி அப்படியே வண்டியில இருந்து சாயும் பொழுது இந்த ஊசா என்ன செய்யறான்னா, இந்த ஆசாரியன், இந்த லேவியன் என்ன செய்யறான், அது கீழே விழாதபடிக்கு தடுக்கிறான். தடுக்க வந்த உடனே கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான். அடுத்தது அவர் பட்சிக்கிற அக்கினி. தம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் யாராவது போனா அவருக்கு கடும் கோபம் வந்துடும். அதனால்தான் எபிரேய ஆக்கியம் நமக்கு எழுதுறாரு, ஆராதிக்க வரும் பொழுது நம்ம எப்படி ஆராதிக்கணுமா? ஆண்டவரை பக்தியோடும் பயத்தோடும் ஆராதிக்கணும். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இப்ப கவனிங்க, ஊசா ஒரு லேவியன், அந்த பெட்டி கீழே விழாதபடிக்கு தடுக்கிறதுக்கு கை நீட்டுறான். ஆனா ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. வசனம் 10 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டை நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். நல்ல கவனிங்க,
ஒரு பெரிய சாவு. மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க, சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டதுல விபரீதம் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தாவீது விசனப்படுறாரு. ஆண்டவர் மேல விசனப்படுறாரு. என்ன ஆண்டவரே, நான் உமக்கு தானே கொண்டு வந்தேன். ஆனா பிற்பாடு மாத்தி கொள்கிறார். எங்கேயோ நம்ம தவறு செஞ்சுட்டோம். ஆண்டவர்ட்ட தப்பு இல்ல, நம்மகிட்ட தான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிருந்தா இந்த பயத்துல என்ன செஞ்சுட்டான்னா தான் எடுத்து கொண்டே வரல. ஐயோ, உடன்படிக்கை பெட்டி தொட்டாலே என்ன ஆகுது, பெரிய சாவே வருது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு, ஓபேத்ஏதோமுடைய வீட்டுல வச்சாச்சு. 3 மாசம் யாரும் கண்டுக்கவே இல்ல. 3 மாசம் யார் வீட்டுல இருக்கு, ஓபேத்ஏதோமின் வீட்டுல இருக்கு. அப்பதான் தேவன் இங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த செய்தி எல்லாம் தாவீதுக்கு போயிட்டே இருக்கு. தாவீதுக்கு ஒரு சைடு பயம், ஐயோ இந்த பெட்டியை நம்ம இடத்துல கொண்டு வந்தா நமக்கு சாவு வந்துருமோ பயம். ஆனா அடுத்தது செய்தி கேட்கிறார். 3 மந்த்ஸ்க்கு பிறகு கேட்கிறாரு, அந்த பெட்டி அங்க இருக்கிறதுனால ஓபேத்ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்படுது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துலதான் தாவீது தன்னை ஆராய்ந்து பார்த்திருப்பார். எங்க தவறிட்டோம்? அதனால தன்னை ஆராய்ந்து பார்த்து பிரமாணங்களை படித்து, ஏன்னா ராஜாவினுடைய வேலை என்ன, பிரமாணத்தை படிக்கணும். லேவியர்கள் மேல மாத்திரம் குற்றம் சுமத்திட முடியாது. ராஜாவுக்கும் ஒரு பிரமாணம் கையில கொடுக்கப்படும், அவர் படிச்சாகணும். இப்ப அவர் படிக்கிறார். படிச்சுட்டு யாருக்கு உபதேசம் பண்றாரு தெரியுமா? ஆசிரியர்களுக்கே உபதேசம் பண்றாரு. சொல்லிட்டாரு, அன்னைக்கு நான் கொண்டு வரும்போது நீங்க தான் எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கணும், நீங்க சொல்லல. இந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்க வேண்டிய நபர் யார்? லேவியர்கள் தான் சுமக்கணும். வாசிங்க உபாகமம் 10:8. அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். நல்ல கவனிங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு தேவன் வண்டிய ஆயத்தப்படுத்தல, வேற எந்த நபரையும் வைக்கல. ஆண்டவர் தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட லேவியர்களை இதற்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுத்தார். அந்த லேவியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, தங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு என்ன செய்யணும்? தங்கள் தோளின் மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய ஆசையும் வாஞ்சியுமாய் இருந்தது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். ஆனா இத யார் மீறிட்டா? நம்ம லேவியர்களை மீறிட்டாங்க, ஊசாவை மீறிட்டார். அதனால்தான் அடி வாங்கினார். துணிகரத்தினால் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊசாவின் துணிகரம். ஆனா தாவீது இந்த காரியத்தை கற்றுக்கொண்டார். ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருந்து, ஆஹா, இந்த உடன்படிக்கை பற்றி நம்ம இப்படி புது ரதத்துல கொண்டு வரக்கூடாது, லேவியர்கள் தான் தோளின் மேல சுமந்து கொண்டு வரன்னு சொல்லி அதை கற்றுக்கொண்டபடினால அவர் மீண்டும் இந்த 3 மாதம் கழித்து அவர் ஓபேத்ஏதோமின் வீட்டில இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருவார். அப்போ ஆசாரியர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துவார். சொல்வார், நீங்க எல்லாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க எனக்கு முன்னாடி சொல்லல, ஆனா இப்பொழுது சொல்லுகிறேன், பிரமாணத்தின்படி நீங்க தான் தூக்கணும், நீங்க தான் தோளின் மேல சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தோளின் மேல சுமந்து கொண்டு வந்துடுவார். பிற்பாடு நீங்க பாப்பீங்க, தாவீது நாட்கள்ல அங்க அவர் தன்னுடைய இடத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார். கர்த்தர் தாவீதின் ராஜ்யத்தையும் ஆசீர்வதித்தார். தாவீதின் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. தாவீதின் ராஜ்யம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாய் காணப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டுல இருந்தாலும் ஆசீர்வாதம் தான், தாவீதின் இடத்துல வந்தாலும் ஆசீர்வாதம் தான். நல்ல கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி நம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நமக்கு சற்று தெரிந்திருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் ஏன் ஆசரிப்பு கூடாரத்துல இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளா வைத்திருக்கிறார் அப்படின்னு என்பதை நம்ம கவனிக்கிறோம். மோசேயிடம் தேவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை குறித்து விரிவாய் பேசும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த டிசைன், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த விரிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப மோசேக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். பாருங்க, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 3.5 முழமும்
அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து, அவைகளை அதன் 4 முளைகளிலும் போட்டு, ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி வைத்து, சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து, அவைகளை பொன் தகட்டால் மூடி, அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்கள் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த விளக்கத்தை தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். இந்த காரியத்தை அப்படியே நீங்க 37ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, மோசே இதை செய்து முடித்தார். 37ஆம் அதிகாரத்துல அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, அதுல அங்க பெசலேல் மூலமாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தார். சோ மோசே தேவன் கற்பித்தபடி உடன்படிக்கை பெட்டியை செய்தார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிறத கொஞ்சம் கவனிங்க. என்னெல்லாம் இருக்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டி எதனால உருவாக்கப்பட்டுச்சு? சீத்திம் மரத்தினால் உருவாக்கப்பட்டுச்சு. முதல் காரியம். 2வது, அதனுடைய அளவு. அதனுடைய அளவு என்ன? அதனுடைய நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாக இருக்கணும். அப்போ 2.5 × 1.5 × 1.5 முழம். சரியா? அடுத்தது கவனிங்க. இதை எதனால மூடணும்? பசும் பொன் தகட்டால் அதை மூட வேண்டும். அப்ப மரத்துக்கு மேல என்ன மூடணும்? பசும் பொன் தகட்டினால் மூடணும். அது மட்டும் இல்ல, பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு திறனை இருக்கணும். என்ன இருக்கணும்? திறனை. திறனை என்ன புரியுதா? கிரீடம், கிரவுன். அதுக்கு மேல என்ன இருக்கணும்? கிரீடம் இருக்கணும். சரி, இதோட இல்ல, அதுக்கு மேல இப்ப என்ன இருக்கு? போது ஒரு லிட், மேல மூடப்படுறதுக்கு ஒரு மூடி இருக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? கிருபாசனம் சொல்றோம். அதுக்கப்புறமா என்ன இருக்கணும்? அதுல 2 கேருபீன்கள் இருக்கணும். சோ இதுதான் உடன்படிக்கை பெட்டியுடைய ஸ்ட்ரக்சர். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும் கேட்டா, அதுக்கு பொசிஷனும் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அது இருக்க வேண்டும் இல்லையா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது வைக்கப்பட வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியுடைய விசேஷித்த தன்மைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா ஏதோ உடன்படிக்கை பெட்டி செஞ்சு வீட்டுல வச்சுட்டு ஆராதிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லை. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன? உடன்படிக்கை பெட்டி உடைய பயணத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அது வனாந்திரத்திலே அது வைக்கப்பட்டது. ஆமென். முதல் அதுக்கு பயணமே எங்க கேட்டீங்கன்னா, வனாந்திரத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியில வந்தாங்களோ, விடுவிக்கப்பட்டாங்களோ, விடுவிக்கப்பட்ட உடனே ஆண்டவர்களை பாலும் தேனும் ஓடுகிற வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆனா அவங்க பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? நேரா கொண்டு போய் ஆண்டவர் கானான்ல வைக்கல. அவங்களை எப்படி ஆரம்பிச்சாரு? பயணம் சிவந்த சமுதிரத்தை அவர்கள் அதை கடந்து வர உதவி செய்தார். அதுக்கப்புறம் வனாந்திர யாத்திரை. வனாந்திர யாத்திரைக்கு பிறகு யோர்தான் நதியை அவர்கள் கிராஸ் பண்ணணும், அதையும் தாண்டி செல்லணும். அதுக்கப்புறம் தான் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்போ உடன்படிக்கை பெட்டி எகிப்துல கொடுக்கவே இல்லை, வனாந்தரத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியுடைய பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, வனாந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது எங்க செல்லுதுன்னு சொன்னா
வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள செல்லுது. கானான் தேசத்துல இருந்து அப்படியே கில்காலுக்கு போகுது, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போகுது, பெத்தேல்ல இருந்து சிலோக்கு போகுது, சிலோவாக்கு போகுது, சிலோவால இருந்து அப்படியே திருப்பி கொஞ்சம் அப்படி அப்படி மாறி எங்க போயிருச்சு? பெலிஸ்தியர் இடத்துக்கு போயிருச்சு. பெலிஸ்தியர் இடத்துல திருப்பி பேக் எங்க வந்துருச்சு? கிரியாத் ஜெயாரிம்ல வந்துச்சு. கிரியாத் ஜெயாரிம்ல இருந்து எங்க போயிருச்சு? நேரா எருசலேமுக்கு போயிருச்சு. இப்ப எருசலேம்ல இருந்து எங்க போச்சு? இப்ப நேரா எங்க திறமை இருக்குது? பரலோகத்துல. ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துல இருக்குது அப்படின்னு ஒரு காட்சி பார்த்துடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் வெறும் கண்மலையும் உண்டாயின. இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க பாக்குறாரு அப்போஸ்தலன் யோவான்? பரலோகத்துல பாக்குறாரு. அப்போ அதுக்கு நடுவில் இது எங்க போச்சு? வாசிங்க. எருசலேம்ல இருந்து எப்படி மறைஞ்சு போச்சுன்னு அதையும் படிச்சிருங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி சப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னாரு? அது எந்த நாட்கள்? அந்த நாட்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? 15ஆம் வசனம் வாசித்தது புரியும். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்போ எருசலேம் தேவாலயத்துல என்ன இல்ல? உடன்படிக்கை பெட்டி இல்ல. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி யார்? இப்ப யாரா மாறிட்டோம்? உடன்படிக்கை பெட்டிக்கு எப்படி டிரான்ஸ்பார்மேஷன் வந்துருச்சு? அதை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கவனிங்க. இப்ப நான் இந்த காரியத்தை சொன்னது காரணம் இந்த உடன்படிக்கை பெட்டி இப்படி. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி யாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் யாரெல்லாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்றார்களோ அவர்கள் தான் இந்த பெட்டி. ஆமென். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவன் பூர்ணராகிறான், பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் தான் பெட்டியா மாறுறான். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வாசிங்களா, அதுவும் வாசித்துருவோமே. எபிரேயர் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் ஒற்றக்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? முதல் காரியம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்போ மன்னா ஒண்ணு. இரண்டாவது ஆரோனின் தளிர்த்த கோல். மூன்றாவது உடன்படிக்கையின் கற்பலைகள். பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா ஆண்டவரு? அந்த பிரமாணத்தினுடைய கற்பலைகள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற விஷயம். பெட்டி யாருன்னு சொன்னேன்? நம்ம தான் அந்த பெட்டி. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் தான் பெட்டி. அதனால்தான் இப்ப எருசலேம்ல தேவாலயத்துல என்ன இல்ல? உடன்படிக்கை பெட்டி. எழுத்து பிரகாரமான உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஆனா எழுத்து பிரகாரமாக உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம படிச்சா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், எப்படி தேவன் நம்மளை மாற்றினார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த சீத்தி மரத்தினால்தான் இந்த பெட்டியை உண்டாக்கணும். இந்த சீத்தி மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் கடினமான ஒரு மரம். கடினமான மரம் மட்டும் இல்ல, அதாவது ஒரு ஒரு சாஃப்ட்னஸே இருக்காது அதுக்குள்ள. ரஃப்பான ஒரு மரம், கரடு முரடான ஒரு மரம். இதுதான் சீத்தி மரம். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கரடு முரடான வாழ்க்கையா, மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் மரித்து போயிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? அக்கிரமம்.
கிரமமே கிடையாது. தாறுமாறான ஜீவியம். மனம் போன போங்கள ஜீவித்தம். இருதயமெல்லாம் கடினப்பட்டிருந்துச்சு. பாவத்தை குறித்த ஒரு உணர்வே அற்றவர்களாய் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்தோம். இப்படிதான் ஒரு காலத்துல இந்த சீத்தி மரம் இருந்துச்சு. உங்களுடைய என்னுடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தேவன் கிருபையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? சீத்தி மரத்தை ஆவார். அந்த சீத்தி மரத்தை அந்த மரத்துல இருந்து வெட்டி எடுத்துடுவார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார், வெட்டி எடுத்தார். வெட்டி எடுத்து என்ன செஞ்சாரு? தம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து இவ பரிசுத்தம் பண்ணினார். தம்முடைய ரத்தத்தினால் மாத்திரம் பரிசுத்தப்படுத்தல, தம்முடைய வசனத்தை கொடுத்து பிரமாணத்தை கொடுத்து நம்மை செதுக்கினார். ஹல்லேலூயா. கரடு முரடான வாழ்க்கையை என் தேவன் தம்முடைய உபதேசத்தினாலே சரிப்படுத்தினார். எப்படி மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரோ, மோசே எனக்கு ஒரு பெட்டியை உண்டாக்குவாயாக. அந்த உடன்படிக்கை பெட்டி சீத்தி மரத்தினால் உருவாக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால். அப்போ தேவன் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் கவனிங்க. நம்ம நல்லவங்க இல்ல, நம்ம ஏதோ ரொம்ப அன்புள்ளவங்க, அதனால்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு இல்ல. நம்ம பாவத்திலே வாழ்ந்த நாட்கள் தான் பிதாவாகிய தேவன் நம்ம அன்பு செலுத்தினார். எப்படி அன்பு செலுத்தினார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி நம்முடைய அன்பு கூர்ந்தார். கடின இருதயம் உள்ள ஜனம்தான், வணங்கா கழுத்துள்ள ஜனம்தான். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். சீத்தி மரம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த சீத்தி மரத்தை தம்முடைய வாசஸ்தலமாய் மாற்ற விரும்பினார். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு பாருங்க, எத்தனை அன்பு என் தேவனுடைய அன்பு. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்தின் மீட்டெடுத்தார். எப்படி சீத்தி மரத்தை அந்த மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பலகையாக வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டு வரப்படுதோ, அதே விதமாய் என் தேவனாகிய கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்தார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்போஸ்தலர்கள் கொடுத்த நல்ல ஆலோசனை என்ன தெரியுமா? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. ஏன் தெரியுமா? இந்த மாறுபாடு உள்ள சந்ததியில தான் நீங்களும் நானும் இருந்தோம். இந்த மாறுபாடு உள்ள சந்ததியில தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் சீத்தி மரத்தை போல தாறுமாறாக கடினம் உள்ளதாக காணப்பட்டிருந்தது. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். என்னைக்கு நம்ம மனம் திரும்பினோமோ, என்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டோமோ, என்னைக்கு இயேசுவே என்னை ரட்சியும் என்று உதவி கேட்டோமோ, அன்றைக்கே தேவன் நம்மை மாற்றி விட்டார். ஆகவே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை செய்த ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். இன்னைக்கு சீத்தி மரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்கிற சீத்தி மரமா இருந்தாதான் நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாய் மாறுவீர்கள். சீத்தி மரம் அந்த மரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் என்றால், உலகத்தோடு உலகமாய் அது கலந்திருக்கும் என்றால், ஒரு நாள் அது உடன்படிக்கை பெட்டியாய் மாறவே மாறாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்மை தேவன் வேறு பிரித்தார், வேறு பிரித்தார். வேறு பிரித்து நம்முடைய வாழ்க்கையை செதுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த நமக்கு வாசனையை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊற்றுண்ட பரிமள தைலம், பரத்திலிருந்து ஊற்றப்பட்ட பரிமள தைலம் நம்முடைய வாழ்க்கைய அழகா மாத்துறாரு. இப்போ பெட்டி ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனோட உடன்படிக்கை செய்த தேவ பிள்ளையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ வேறு பிரிக்கப்பட்டுச்சு. அழகா அதுக்கு ரூபம் கொடுக்கப்பட்டாச்சு. சரியா? தேவன் நம்ம ரூபம் கொடுக்கிறாரா? அழகான ரூபம். இப்ப நம்ம தகுதி உள்ளவர்களா மாற்றுறாரு. அவருடைய உபதேசத்தினால நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்ம இப்போ ஒழுக்கம் கிரமத்துல கொண்டு வந்துட்டாரு. சபையில தேவன் எதை விரும்புறாரு? ஒழுக்கத்தையும் கிரமத்தையும் கொண்டு வருவார். நம்ம ஒழுக்கத்துல வந்துடணும். நல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னா நிச்சயம் ஒழுக்கத்துல வந்துடணும். ஒழுக்கத்துல கொண்டு வராரு. கொண்டு வந்துட்ட பிறகு என்ன செய்யறாரு? அந்த மரத்தை வெட்டி அழகா அதுக்கு ரூபம் கொடுத்துட்ட பிறகு அது எதனால மூடுறாரு? பசும் பொன்னினால் மூடுகிறார். ஹல்லேலூயா. இந்த பசும் பொன் எதை குறிக்குது? இந்த பசுபொன் தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆண்டவர் நமக்கு என்ன விசுவாசத்தை கொடுத்திருக்காரு? மகா பரிசுத்த விசுவாசம். நீங்க யூதா அதனுடைய 20ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கணும். அப்பதான் மகா பரிசுத்தமான விசுவாசம்னு நம்ம படிக்கிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது நம்ம பிறந்ததுல இருந்தே வந்தது இல்ல, கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? ரட்சிக்கப்பட்ட உடனே கொடுத்துட்டாரு. சீத்தி மரம் என்னைக்கு தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வர சொன்ன உடனே, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே சீத்தி மரத்தை தேவன் ரூபம் கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? பசும் பொந்தகட்டால் மூடிட்டாரு. இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சீத்தி மரம் உலகத்தை மேற்கொள்ள கூடாதபடிக்கு பலவீனமா தான் இருந்துச்சு. எப்போ? உலகத்தோட இருக்கிறது வரைக்கும். ஆனா என்றைக்கு அது வேறு பிரிக்கப்பட்டு என் தேவனுடைய கரத்திலே வந்துருச்சோ, தேவன் தம்முடைய பொன்னினாலே அதை மூடினார். எதுக்கு தெரியுமா? பலம் உள்ளதாய் மாறும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த மரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மரத்தை வெறுமையா விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு ரூபம் கொடுத்தாலும் கொஞ்சம் ரூபம் மாறிடும். உதாரணத்துக்கு நம்ம நல்ல கார்பெண்டர் வச்சு ஒரு மேஜையெல்லாம் செஞ்சோம். நேத்து தான் பாக்குறேன், அதை பூட்டுறதுக்கு போறேன், பூட்டவே மாட்டேங்குது. டொப்புன்னு அடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, ஏன்னு பார்த்தேன். இப்ப நல்லா குளிர் டைம் ஆன உடனே அந்த மரம் என்ன செய்யுது? பலகை லைட்டா விரிவு கொடுத்துருச்சு, போய் உட்கார மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அந்த கதவு செதுக்கப்பட்டது உண்மைதான், அந்த கதவு அழகா பெயிண்ட் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்கு மேல அந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு கவசம் கொடுக்கப்படவில்லை. அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய கவசம் கொடுக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் அப்படி விடவே இல்லை நம்மள. சீத்தி மரம் தான்பா, செதுக்கப்பட்ட மரம் தான் நீ, செதுக்கப்பட்ட பலகை தான் நீ. தேவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தார் உண்மை. ஆனால் இந்த உலகத்துல தான் வச்சிருக்கிறார், வேற எங்கேயும் வைக்கல. இந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு. உலகத்தின் உஷ்ணத்தை நீ தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால், உலகத்தின் இருக்கிற சோதனைகளையும் இச்சைகளையும் நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால், உன் மேல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய கவசத்தை வைத்திருக்கிறார். அந்த கவசம் என்ன தெரியுமா? அந்த பொற்தகடினால் நம்மை மூடி இருக்கிறார். அதான் நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசம். அதான் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாரு? இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவன், விசுவாசிக்கிறவன் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்ததுலே போறாரு, உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்ம சாதாரணமா இந்த வசனத்தை தனியா பிரிச்சு படிக்க கூடாது. தேவனால் பிறந்திருக்கிறவனுக்கு என் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, பிசாசை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற மாம்ச இச்சைகளை ஜெயிப்பதற்காக. சீத்தி மரம் பொந்தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால யூதா என்ன சொல்லி தரா தெரியுமா? உன் கையில இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை அப்படியே வச்சுக்கலாமா? கொடுத்துட்டாரு அப்படின்னு விட்டுலாமா? அதனால என்ன சொல்லி தர்றாரு? நீங்களோ, 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார் உண்மைதான். ஆனா அதை உறுதிப்படுத்திக் கொள்றீங்களா? அதுல பலப்படுத்துறீங்களா? நீங்களும் நானும் அதுல பலப்பட வேண்டும். சரி, அந்த விசுவாசத்துல மகா பரிசுத்தம் பலப்படுத்தி என்னதான் செய்யணும்? எத்தனை அதிகமாய் தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தை தியானிக்கிறீங்களோ, அதை கடைபிடிக்கிறீர்களோ, அதை வைத்துதான் உங்களுடைய பலன் இருக்கிறது. உங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுலதான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டியை தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த அருமையான மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால என்ன செஞ்சாரு? மூடுறாரு. இதுக்கப்புறமே நீங்க கவனிச்சீங்கன்னா, இதுக்கு மேலதான் நீங்க பாத்தீங்க, ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட என்ன இருக்கு? திறன் இருக்கு. அது என்ன காட்டுது? நீதியின் கிரீடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தினாலே உங்களை தேவன் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்துக்கு பேர் தெரியுமா? மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்கு இன்னொன்னு விளக்கம் என்ன தெரியுமா சொல்லப்படுது? அது பரிசுத்தவான்களின் நீதி. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. நீதியின் கிரீடத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் மனைவி. அல்லேலூயா. உடன்படிக்கையின் பிள்ளையே, நீ இயேசு கிறிஸ்துவின் மனைவி. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறது என்ன? நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீதியின் அந்த கிரீடம் நம்மேல் பூத்க வைத்திருக்கிறார். இப்படி செஞ்சிட்ட பிறகு நீங்க பாருங்க, அதுக்கு மேல என்ன வச்சிருக்காருன்னா கிருபாசனத்தை வச்சிருக்காரு. அந்த கிருபாசனம் அதோட சேர்ந்து வேற என்ன இருக்கு? 2 கேருபீன்கள் இருக்கிறது. 2 கேருபீன்கள். சரி, அதுல நான் வர்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற என்ன பொருட்களை கொஞ்சம் கவனிச்சுவோமா? என்ன பொருட்கள் இருக்கு சொன்னேன்? கோல்டன் பாட் வித் மன்னா. எபிரேயர்ல வரும்போது அதுல மன்னா காணாம போயிருச்சு. ஆனா கோல்டன் பாட் இருந்துச்சு இல்லையா? ஏன் எபிரேயர்ல வரும்போது காணாம போயிருச்சு மன்னா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவலையும் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது தெரியுமா? கிறிஸ்துவுடன் சொல்லுங்களேன், நல்லா இணைந்திருக்கிறது. நீங்களும் கிறிஸ்துவும் பிரிக்கவே முடியாது. யூ ஆர் ஒன் வித் கிரைஸ்ட். அதனால்தான் இப்போ பாட் இருக்கு. பாட்ல என்ன இல்ல? மன்னா இல்ல. அப்படின்னா மன்னா மறைஞ்சு, மன்னா இருக்கு. நம்ம தான் இயேசு நம்மோட கலந்துட்டார். அல்லேலூயா. ஞானஸ்நானத்துடைய ரகசியத்துல இது ஒரு முக்கியமான ரகசியம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. இப்போ கோல்டன் பாட் வித் மன்னான்னு சொல்லலாம். இப்போ சொல்லலாம். அந்த பாட் வித் மன்னா யாரு? இயேசுதான். இயேசு என் கூட இருக்கா. He is the bread of life. அவர்தான் ஜீவ அப்பம். ஜீவ அப்பம். இயேசு தாமே சொன்னார், நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். என்னை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். நித்திய ஜீவனை அடைவான். இப்போ அதுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது. 2வது கவனிங்க, ஆரோனின் தளிர்த்த கோல் அதுக்குள்ள இருக்கிறது. தளிர்த்த கோல் எதை காட்டுகிறது? அந்த தளிர்த்த கோல் the power of resurrection, உயிர்த்தெழுதலின் வல்லமையை காட்டுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை மாறும் பொழுது, இயேசுவின் பிள்ளைகளை மாறும் பொழுது நமக்குள்ள என்ன வல்லமை கடந்து வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. உபத்திரவப்பட்ட நேரத்திலே கூட தேவ ஊழியர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது, விசுவாசிகள் உபத்திரவப்பட்ட பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது, வெளிப்பட்டது. நீங்க தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கும் என்றால் நாமும் தைரியமாய் சொல்லலாம், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். The power of resurrection. இதுதான் ஆரோனின் தளிர்த்த கோல். இன்னொரு காரியம், ஆரோனின் தளிர்த்த கோல் இன்னொரு விசேஷித்த தன்மை என்னன்னா, அது வேறு பிரிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிறது. A consecrated life. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆரோனுடைய குடும்பத்தை ஆசாரிய ஊழியத்துக்கென்று, ஆசாரிய பட்டத்துக்கென்று தேவன் வேறு பிரித்தார், அபிஷேகம் பண்ணினார். He was a chosen vessel. He was a consecrated vessel. He was appointed by God. ஆரோன் தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தேவனாகிய கர்த்தர் ஆரோனுடைய கோலை தளிர்க்க பண்ணினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, உங்களை எண்ணிய தேவன் விசேஷித்த தேவ பிள்ளைகளாக தேவன் வேறு பிரித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த விசேஷித்த தன்மை எதுனால தெரியுமா? என் இயேசு உங்களோட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் இயேசு மரித்து அவர் உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு போயிட்டார். இப்ப அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யறாங்க. அவருக்கு பயங்கர எதிர்ப்பு. அந்த நாட்கள் இந்த ஆசாரியர்கள், அந்த நாட்கள் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனாலும் இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்தோடு கிரியை செய்தபடினாலே அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இதை கண்ட அந்த ஆசாரியர்களும் அந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அட, இவங்களை பார்த்தா பேதைகளா இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது,
இவங்க யாரு? இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, யார் கண்டு? ஆசாரியர்களும் அந்த சதுசேயர்களும் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஐயா, நீங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம். சீத்தி மரம் வேணா படிப்பறிவு இல்லாத ஒரு சீத்தி மரமா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லட்டும், இயேசு உன்னோட கூட இருப்பார் என்றால் உன்னுடைய கோல் தளிர்க்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆரோனின் தளிர்த்த கோல் எதை காட்டுகிறது அப்படி சொன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. மற்றவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள், நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கொள்வார்கள். பர்னபாவும் பவுலும் தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்கள பார்த்து ஜனங்க சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள். அந்தியோகியால விசுவாசிகளுக்கு பேர் என்ன வைக்கப்பட்டது? கிறிஸ்தவர்கள். எதை வச்சு? அந்த தளிர்த்த கோலை வச்சு. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆரோனின் தளிர்த்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. மூணாவது, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது என்னன்னா கற்பலகைகள். இல்ல என்னது? பிரமாணம். மோசையின் மூலமாக தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். 2 கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். ஆமென். அந்த எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை மோசை எடுத்துட்டு வந்து அந்த பிரமாணத்தை ஜனங்களுக்கு சொன்னாரு. அன்னைக்கு தேவன் 2 கற்பலகைகள்ல 10 கட்டளைகளை கொடுத்து அமிச்சாரு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவாத்மா மாறிட்டாரு. அவரே நம்முடைய உயிர்த்தலதெல்லாம் மாறிட்டாரு, ஜீவனா மாறிட்டாரு. இப்போ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற 2 பிரதான கட்டளை இருக்கு. எப்படி 2 கற்பலைகள் அங்க இருந்துச்சோ அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் 2 கட்டளைகளை கொடுத்தாரு. பிரதான கட்டளை. ஒரு கட்டளை என்ன? மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது ஒரு கற்பலகை. 2வது கற்பலகை என்ன? இதற்கு ஒப்பாயிருக்கும் 2ஆம் கற்பனை என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இப்ப 2 கற்பலகைகளை கொடுத்துட்டாரா? இந்த 2 பிரதான கட்டளையை கொடுத்துட்டாரா? இதைதான் நம்ம நிறைவேற்றணும், இதை நம்ம கடைபிடிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுத்தது எதுக்கு? அதை கடைபிடிப்பதற்காக, கை கொள்வதற்காக. அதனால்தான் ஆண்டவர் சொல்லி, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ இவைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? நம்ம ஆசீர்வதித்து தம்முடைய வாசஸ்தலமாக என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இப்போ 2 கற்பனைகள், 2 பிரதான கட்டளைய என் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தா. அதுக்கு இந்த கட்டளைக்கு பேரை வச்சுக்கலாம், அன்பின் கட்டளை. இப்போ அந்த கட்டளை உங்களுக்குள்ள இருக்கா? நல்லா கவனிங்க. கொரிந்து மக்கள் இந்த பெட்டி, அவங்க ஒரு பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன வச்சிருந்தாங்க? இந்த 2 பிரதான கட்டளையும் வச்சிருந்தாங்க. எப்படி தெரியுது? கொஞ்சம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்றாரு பவுல்? கொரிந்திய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. எத்தனை அற்புதமான சாட்சி! இந்த விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்காங்களா? கிறிஸ்துவின் இந்த 2 பிரதான கட்டளைகளின் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்காங்களா? இது அவங்க உள்ளத்துல இருக்குன்னு சொல்ல, அது வெளியரங்கமா இருக்குது. அல்லேலூயா. இந்த விசுவாசிகள் என்ன செய்தாங்கன்னு அர்த்தம்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர் மாத்திரமல்ல, பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்ப இந்த 3 காரியம் இருக்கா உள்ள? இப்ப நீங்க தானே, நீங்க யாரு? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. சரி, இந்த உடன்படிக்கை பெட்டியில இன்னொரு காரியத்தை கவனிங்க. நான் சொன்னேன், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொன்னேன்? மர்சி சீட், அதாவது கிருபாசனம் இருக்கு. இந்த கிருபாசனம் எதை காட்டுதுன்னா,
ஏன் இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி எருசலேம் ஆலயத்துல இல்லைன்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னேன். நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பர் இருக்கார், பிரதான ஆசிரியர் இருக்காரு. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு பிரதான மகா பிரதான ஆசிரியர் இருக்காரு. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா 14ஆம் வசனம் சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் இருக்காரு? உலகத்துல இருக்கிற பிரதான ஆசிரியர் இல்ல, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு சென்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாரு. ஆகவே நாம என்ன செய்யணும்? நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். நான் நல்ல சொன்னல, இந்த மெர்சி சீட் மேல இருக்கும், இருக்கா? கிருபாசனம் எங்க இருக்கும்? உடன்படிக்கை மேல இருக்கும். இப்ப உடன்படிக்கை பெட்டியில மேல ஒரு கவசம் கொடுத்தாரு. அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? பொன் தகடுன்னு சொன்னேன். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உங்க மேல கொடுத்துருக்காரா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் பண்ணின அறிக்கையை, என்ன அறிக்கை? விசுவாச அறிக்கையை என்ன செய்யணுங்க? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இப்ப உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் சொல்லும் போது சம்திங் உங்களுக்கு டக்குன்னு ஒரு 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 சிந்தனை வந்துடணும். என்ன வரணும்? அப்ப நமக்கு விரோதமா சில பலவீனங்கள் வரும், நமக்கு விரோதமா பிரச்சனைகள் வரும். அவன் அப்படித்தானே? அப்ப நம்ம பலவீனங்கள் நேரத்துல என்ன செய்யணும்? அதுக்குதான் மெர்சி சீட் மேல இருக்கு. அதனாலதான் பிரதான ஆசிரியராகிய இயேசு என்ன செய்யறாரு? கிருபாசனமாக நமக்கு முன்னாடி இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம பலவீனங்கள் நேரத்துல நம்ம விசுவாசத்தை விட்டு வழி போயிடக்கூடாது. உறுதியா பற்றி கொண்டு என்ன செய்யணும்னா, நம்முடைய பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள் இது, இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம மகா பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம பலவீனங்களை பார்த்துட்டு நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசிரியர். பாருங்க, நம்ம தவறு செய்யறோம், உண்மைதான். சீத்தி மரம் உள்ள இருக்கிறது மரம், வெளியில மேலதான் மூடப்பட்டது என்னது? பொன் தகடு. ஆகவே சில நேரங்கள அந்த அந்த பலவீனம் வந்துருது. ஆனா நல்லா கவனிங்க, அதுக்குதான் விசுவாசத்தை கொடுத்தா. அந்த விசுவாசத்தை உறுதிப்படாம விட்டுட்டோம்னா கொஞ்சம் வீக் ஆயிரும். நம்ம உள்ள இருக்கிற அந்த மரம் பாதிக்கப்படும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேல மெர்சி சீட்டா அழகா கிருபாசனமா இருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா, எனக்காக பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கீங்களே, அதனால என்ன செய்யணுமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். கிருபாசனம் இயேசுவிடம் சேருங்க. இயேசுவிடம் போய் சொல்லுங்க, ஆண்டவரே இதை என்னை மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த 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 சோதனை எனக்கு வருகிறது, இது மேல மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. தராம இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். உண்மையான உள்ளத்தோட கேட்போம்னா நிச்சயம் செய்வார். ஆண்டவர் உண்மையான இருதயத்தை விரும்புகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஓடி வாங்க, கிருபாசனத்தை ஓடி வாங்க. அடுத்தது இந்த கிருபாசனத்தை மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியுமா? 2 கேருபீன்கள் இருக்கு. இந்த கேருபீன்கள் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்களை காட்டுகிறது. சபையில தேவன் என்ன வச்சிருக்காரு? நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்படுத்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் 2 கேருபீன்களை வச்சிருக்க. எதுக்கு வச்சிருக்காருன்னா, பரிசுத்தவான்களை வச்சிருக்கிற எதுக்குன்னா, நல்ல உபதேசங்களை பெற்று தரணும். அல்லேலூயா. அவங்க பரிசுத்தவான்கள் அந்த ஊழியக்காரர்கள் பெற்று தரணும். அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சிருந்தா நிச்சயமாகவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம். அப்ப இந்த கேருபீன்களை குறித்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த கேருபீன்கள் எதை நோக்கி பார்க்கணும்?
நல்ல கவனிங்க, எதை நோக்கி பார்க்கணும்? கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணும். தேவ ஊழியர் யாரை நோக்கி பார்க்கணும்? ஒரு அப்போஸ்தலர் யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவாகிய மகா பிரதான ஆசிரியரை நோக்கி பார்க்கணும். ஒரு போதகர் யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவாகிய மகா பிரதான ஆசிரியரை நோக்கி பார்க்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னன் தனியா ஒரு கேருபீன் நிற்குமானால் அது கிருபாசனத்துல இருக்க முடியாது. இந்த முதல் காரியம், இந்த கேருபீன்கள் அந்த அந்த கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, இந்த கேருபீன்களுடைய இன்னொரு தன்மையை சொல்கிறேன். இந்த இரண்டு கேருபீன்களும் ஒன்றை ஒன்று பார்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்கள், இந்த தீர்க்கதரிசிகள், இந்த சுவிசேஷகர்கள், இந்த மெய்ப்பர்கள், போதகர்கள் எப்படி இருக்கணும் கேட்டா, ஐக்கியத்தோட இருக்கணும். நான் அப்போஸ்தலர்னு தனியா போயிடக்கூடாது, நான் சுவிசேஷகன் தனியா போயிடக்கூடாது. இவங்க எல்லாம் ஒன்றா ஐக்கியத்துல இருந்தா என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இது உடன்படிக்கை பெட்டி அதோடு சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. ஒன்றை ஒன்று அங்க பார்த்து கொண்டு அவங்க கிட்ட காணப்படுகிற அந்த ஐக்கியம் நல்ல கவனிங்க. இந்த கேருபீன்கள் மூலமாக தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலிருக்கும் 2 கேருபீன்களையும் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்வேன். அப்போ ஆண்டவர் எது மூலம் பேசுவாருங்க? யார்கிட்ட சொல்லி, யார்கிட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாரு? கேருபீன்களுக்கு சொல்லி கேருபீன்கள் மூலமாக பேசுகிறவராயிருக்கிறார். அப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், தேவனுடைய சபையில வைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் மூலமாக தேவன் நம்மோட பேசுகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் சபையில இந்த அதிகாரத்தை நாம் மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். இப்படிலாம் இருக்கு. இதுதான் இன்னொரு காரியத்தை கவனிங்க. இந்த கேருபீன்கள் என்ன செய்யுமா, ரெக்கையை என்ன செய்யும்? மேல விரிவா அப்படியே பறக்கிறதா இருக்கும், கீழே வைக்காது ரெக்கதைய. என்ன காட்டுது? கேருபீன்கள், இந்த தேவ ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உலகத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும், அதே போல மாம்சத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும், இதற்கு மேலாக ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஊழியர்கள் மாம்ச அந்த சிந்தை இல்லாதவர்களாக, பொருளாசை இல்லாதவர்களாக, உலகத்தை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த வண்ணமாக தான் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த காரியத்தை தேவன் செய்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி யார்? இப்போ நாம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும் சொன்ன? முதல் காரியம், உடன்படிக்கை பெட்டி தன்னை வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்கு அர்ப்பணிக்கணும். மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதிப்படுத்திக்கணும். உறுதிப்படுத்திக்கிட்டு யாரை நோக்கி பார்க்கணும்? கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணும். அப்ப தனக்குள்ள என்ன வச்சிருக்கணும்? தனக்குள்ள என்ன வச்சிருக்கணும்? மன்னாவை வச்சிருக்கணும். ஆண்டுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், கையாளணும். தேவன் தன்னை வேறு பிரித்து அபிஷேகம் வைத்து நிறுத்திருக்கார் என்ற உணர்வு எப்பொழுதுமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டு நீங்க எப்பவுமே கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய், மகா பிரதான ஆசிரியராக இயேசுவை நோக்குகிறவர்களாய் ஜீவிக்கும் பொழுது தேவன் தமக்கென்று வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக நீங்க வசனத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. அந்த ஊழியக்காரருடைய பேச்சை கேட்க ஆரம்பிங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை பவ்யமான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவார். இந்த உடன்படிக்கை பெட்டி தான் எங்க இருந்துச்சு? ஓபேத் ஏதோமின் வீட்டில இருந்துச்சு. அதனால என் தேவனாகிய கர்த்தர் ஓபேதின் வீட்டை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருக்கும் என்றால், நாம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருக்குன்னா, யார் தான் சொன்னேன்? இயேசு நம்ம கூட இருப்பார் என்றால், எப்பொழுதுமே அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு நம்ம முற்றிலும் அர்ப்பணிக்கிறவர்களா இருப்போம் என்றால், என் ஆண்டவர் என்ன செய்வாரு? தடைகளை நீக்குவார். அல்லேலூயா.
என் தேவன் தடைகளை நீக்குகிற தேவன். பாருங்க, யோசுவாவினுடைய 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, யோர்தான் நதி ஒரு பெரிய தடையா நிக்குது. கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருக்கு. ஆனா என்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற ஆசாரியர்கள் அந்த பிரவாகித்து வந்த யோர்தான் நதியில போய் கால் வைத்தார்களோ, யோர்தான் 2ஆக பிளந்தது. அப்போ உடன்படிக்கை பெட்டி, நாம் தேவனை நமக்குள்ள வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே தேவ பிரசனத்தை தக்க வைத்துக் கொண்டு ஜீவிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தடைகளை என் தேவன் உடைக்கிறவராய் இருக்கிறார். தடைகள் வரும், ஆனா தடைகள் உடைப்பார். 2வது காரியம், தேவன் உடன்படிக்கை பெட்டி ஆகிய நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நம்மை அவருடைய உடன்படிக்கை பெட்டியை மாத்துறாரு. அப்போ நமக்குள்ள என்ன தருவாரு? இளைப்பாறுதலை தருவார். இளைப்பாறுதல் தருவார். எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி சென்றதோ அங்கெல்லாம் இளைப்பாறுதல் வந்தது. நீங்க என்னாகும் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனத்தை வாசித்து பாருங்க. இதெல்லாம் வைத்து தியானியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இளைப்பாறுதலை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில தடைகளும் நீங்கும், அதே போல இளைப்பாறுதலும் கிடைக்கும். தேவன் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.